அரே டாக்டர் சார், நான் எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டேன். எல்லா ரூம்ஸ்லயும் இந்த மாதிரி கிளாஸ் கிடைச்சிருக்கு. அதுல வெள்ளை பவுடர் கலந்துருக்கு. என்ன பவுடர் இது? ரிலாக்ஸா இருங்கோ. இது விஷ பவுடர்லாம் ஒண்ணும் இல்லை. வெறும் சாதாரண தூக்க மாத்திரை பவுடர் மாதிரி தான். எல்லாரையும் மயக்கமாக்கிறதுக்காக கலந்து கொடுத்துருக்காங்கோ. ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்புறம் இந்த பவுடர் என்ன? இது என்ன பவுடர்னு இப்ப கேள்வி இல்லை. இது யார் பண்ணாங்கன்னு அதான் இப்ப பெரிய கேள்வியே. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மயக்கம் தெளிஞ்சிடும். ஆனா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்க குடும்பத்துக்கு வேண்டாதவங்க யாரோ இப்படி பண்றாங்க. சரி, அப்போ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ டாக்டர் சார். என் குடும்பத்தை இப்படி பின்தொடர்றது யாரு? இந்த குடும்பத்து மேல யாருக்கு பகை இருக்கு? சுஜாதா, நீ கொஞ்சம் கவலைப்படாம இருமா. எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? சித்தார்த்தோட இந்த நிலைமையை என்னால பார்க்க முடியல. அவனோட கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. இதுவரைக்கும் சீமா, பிரேம், இங்க நடக்கிறது எல்லாமே தவறுன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு நாளைக்கு சித்தார்த்த இதே நிலைமையில பாக்குறது? அவன்கிட்ட உண்மையை சொல்லவே முடியாதா? இல்லத்த, நம்மளால நிச்சயமா சொல்ல முடியாத. ஏன்னா சித்தார்த்த அந்த நாகம் முழுமையா தன்னோட வசப்படுத்தி இருக்காத. அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம இப்போ சித்தார்த்த கிட்ட எந்த விஷயத்த சொன்னாலும் சரி, அவரு நிச்சயமா நம்மள நம்ப மாட்டாரு. அந்த நாகத்தை தான் நம்புவாரு. அப்படின்னா சித்தார்த் விஷயம் தெரியாமையே வாழ்ந்துகிட்டு இருப்பானா? அவனை இப்படி ஒரு நிலையில என்னால பார்க்க முடியல. இதுக்கு வெளியே என்னால சகிச்சுக்க முடியாது. அத்தை, தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி வருத்தப்படாதீங்க. நாங்க சித்தார்த்த கிட்ட எல்லா உண்மையும் சொல்லதான் போறோம். ஆனா இப்ப இல்ல. அதுக்கு நாம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். அத்தை, அந்த நாகம் ரொம்பவே புத்திசாலி. அதுகிட்ட ஜெயிக்கணும்னா நாம அதை விட 2 மடங்கு கூடுதலா யோசிச்சாகணும். அப்பதான் நம்மளால அந்த நாகத்தை ஜெயிக்க முடியும். நம்ம சீக்கிரமா அந்த நாகத்தை ஜெயிச்சு நம்ம சித்தார்த்த பழையபடி மாத்ததான் போறோம். நீங்க பாருங்க அத்தை, அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் தைரியமா இருந்துதான் ஆகணும். ஆமாம்மா, அண்ணாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணா கூட அவருடைய மிகப்பெரிய பலம் இருக்கு. அவருடைய மனைவி ரோஹிணி அவர் கூடவே இருக்கா. நம்ம சித்தார்த்தனை கூட ரோஹிணி இருக்கிற வரைக்கும் அந்த நாகத்தால அண்ணனை எதுவும் பண்ண முடியாது. நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்லம்மா, ஒரு ஆணுடைய மிகப்பெரிய சக்தி அவனுடைய மனைவின்னு. சத்தியவான் சாவித்திரி கதையில எப்படி தன்னோட புருஷனை யமன் கிட்ட இருந்து காப்பாத்த சாவித்திரி போராடினாங்களோ, அதே மாதிரி ரோஹிணியும் அண்ணனை காப்பாத்துறதுக்கு அந்த நாகத்துக்கிட்ட போறாங்க.
அந்த தாய் எல்லாத்தையும் சரியாக்கிடுவா. அம்மா தாயே, எங்களை காப்பாத்துங்க. என்னாச்சு? ஒன்னும் இல்ல. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு தெரியும், நிச்சயமா இனிமே எல்லாமே சரியாயிடும். அப்புறம் அதை சரி பண்ண போறது நான் தான். எங்களை காப்பாத்துங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. அந்த நாகை எங்க 2 பேர் வாழ்க்கையிலையும் விஷத்தை கக்கிருச்சு. எங்களால வாழவும் முடியல, சாகவும் முடியல. எங்களை காப்பாத்துங்க. நாங்க என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் பணத்துக்காக தான் பண்ணோம். எங்களுக்கு சத்தியமாவே அது ஒரு ராஜநாகங்கிறது தெரியாது. அப்புறம் அது எங்களையும் கொன்னுடும். கலண்டர், இவங்க வாக்குமூலத்தை நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ. ஏன்னா அப்புறமா இவங்க வார்த்தையை மாத்தி பேசிடக்கூடாது. இல்ல, இவங்களை காப்பாத்துறது நாம. நமக்கு பிரச்சனை பண்ண என்ன பண்றது? ரொம்ப நாள் நாகத்து கூட இருந்திருக்காங்க, அதான் ஒரு சேஃப்டிக்கு. உங்களுக்கு இன்னும் எங்க 2 பேர் மேலேயும் நம்பிக்கை வரலையா? நாங்க உங்களை தான் இப்போ முழுசா நம்பி இருக்கோம். நாகத்தை நம்பி போனா அது எங்களை கொன்றும். போலீஸ் கிட்ட போனா தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். எங்களோட உசுறு இப்போ உங்க கையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க துரோகம் பண்ணுவோமா? சரி, நம்பி உங்க உயிரை காப்பாத்துறேன். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் அந்த நாகம் சொன்ன மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டீங்க. ஆனா இனிமே நான் சொல்றபடி தான் நீங்க கேட்கணும். சரியா? குட். ஓம் மகாதுர்காய நமः.
அம்மா துர்கா தேவி, ஒவ்வொரு வருஷம் பண்ற மாதிரி நவராத்திரியோட முதல் நாள் பூஜைக்கு செய்யற முதல் விதிமுறையை என்னால இந்த முறை செய்ய முடியாதுமா. நான் இந்த வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த வீட்டோட மருமகளா இல்ல, அதுக்கப்புறம் சித்தார்த்தோட மனைவியாவும் இல்ல. அம்மா துர்கா தேவி, ஒருவேளை என்னோட பூஜையில கொஞ்சமாவது உண்மை இருந்துச்சுன்னா எனக்கு அதுக்கான சக்தியை கொடுங்க. நான் இந்த வீட்ல, இந்த பரத்வாஜ் குடும்பத்துல என்னோட ஸ்தானத்தை மறுபடியும் அடைஞ்சே தீரணும். நவராத்திரியோட இந்த 9 ராத்திரியும் துர்க்கை அம்மனோட 9 ரூபத்தையும் ஒரு பண்டிகையா கொண்டாடக்கூடிய நாட்கள். அம்மனோட இந்த 9 ரூபமும் அவங்களோட எல்லா சக்தியையும் வெளிப்படுத்தும். அப்புறம் இதே சக்தி தான் ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளயும் இருக்கும். ரோகிணி, இப்போ நேரம் வந்துருச்சு. உனக்குள்ள இருக்க சக்திகளை நீ வெளிப்படுத்தி தான் ஆகணும். நீ அந்த நாகத்துக்கிட்ட நிரூபிக்கணும் எல்லா பொண்ணுக்குள்ளயும் அந்த அம்மனோட எல்லா ரூபங்களும் இருக்குன்னு. அவங்க கருணையே வடிவானவங்க. இதுதான் ரோகிணி அவங்களோட முதல் ரூபம். ஒரு தாயோட ரூபத்துல ஒருத்தங்களுக்கு ஜென்மத்தை கொடுப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணோட சுமங்களுக்கு ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா அவங்க காளி ரூபத்தை எடுக்க கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க. ரோகிணி, நீ இந்த ராஜநாகத்துக்கு பொண்ணுங்களோட சக்தியை நல்லா உணர வச்சு நீ இந்த வீட்டோட மருமகளா சித்தார்த்தோட மனைவியா சக்தியோட ரூபம் எடுத்து நவராத்திரியோட பூஜைகளை நீ செஞ்சாகணும். நேத்து மேடம் சொல்லு கமலா. உங்களை கேட்காமலேயே தவறாதீர்கள். நான் இன்னைக்கு அந்த அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த நவராத்திரி பண்டிகை அன்னைக்கு அந்த தீய சக்தி கிட்ட நம்ம போராடி வெற்றி அடையறதுக்கு உனக்கு அந்த அம்மன் சக்தி கொடுக்கணும். நீ இந்த ராஜநாகத்தோட நிழல் கூட சித்தார்த் மேல படாத அளவுக்கு போராடி வெளியேற்றி ஆகணும். ரோகிணி, நீ சித்தார்த்தோட மனைவி. அந்த விஷயத்தை என்னைக்கும் நீ மறந்துடாதம்மா. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பூஜை பண்றதுக்கு உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. வேற யாருக்கும் அதை விட்டு கொடுக்க கூடாது. இந்த விஷயத்தை நீ எப்பவுமே மறந்துடாத ரோகிணி. இங்க பாரு ரோகிணி, எது உண்மையோ அதுக்கு மட்டும்தான் அவங்க துணை இருப்பாங்க. இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நாகத்தோட உண்மையான ரூபத்தை இந்த உலகத்துக்கு காட்டியாகணும். போ ரோகிணி, அந்த நாகத்துக்கிட்ட காட்டு உண்மையான பக்தினா என்னன்னு காட்டு. அது மட்டும் இல்ல, உண்மையான சக்தினாலும் என்னன்னு காட்டு. போய் நிரூபி ரோகிணி. ஒரு மனைவியானவ
தன்னோட புருஷனுக்கு எந்தவித ஆபத்தும் வராம அவளை எப்படி எல்லாம் காப்பாத்துவான்னு நிரூபி. எவ்வளவு பெரிய தீய சக்தி வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராடுவான்னு நிரூபி. போ ரோகிணி. இந்த நவராத்திரி பூஜை பண்றதுக்கு சித்தார்த்தோட மனைவி ரூபத்துல வந்து நில்லு ரோகிணி. இன்னைக்கு அந்த அம்மன் முன்னாடி நம்ம பாத்துடலாம் ரோகிணி. நல்லது ஜெயிக்குதா இல்ல கெட்டது ஜெயிக்குதான்னு நீ பாத்துக்கிட்டே இரு. இந்த நவராத்திரி பண்டிகை முடியறதுக்குள்ள அந்த அம்மன் எப்படியாவது நமக்கு உதவி பண்ணி அந்த ராஜநாகத்தை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றி ஆவாங்க. நீங்க எல்லாரும் ப்ளீஸ் இங்க வரீங்களா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அநேகமா சித்தார்த்தனை நேத்து நடந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லுவார் போல இருக்கு. சித்தார்த், என்ன விஷயம் கண்ணா? அப்பா, நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சோ அதை பத்தி தான் நான் உங்க எல்லார்கிட்டையும் பேசணும். அப்பா, நேத்து ராத்திரி நான் இங்க எப்படி வந்தேன்? ஒருவேளை இது எல்லாமே அந்த வர்மாவோட மாய மந்திரத்தால நடந்துட்டு இருக்கா என்ன? சித்தார்த், ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. பிரேம், பிரேம், கண்ண திற பிரேம். தூக்க மாத்திரையோட பவுடர் மாதிரி இருக்கு. எல்லாரையும் மயக்கமாக்க பவுடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. சித்தார்த், நாம கண்டுபிடிச்சே ஆகணும். நம்மளோட குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை அப்படி யாருதான் ஏற்படுத்துறாங்கன்னு அதை தெரிஞ்சுக்கதான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க யாரா இருப்பாங்கன்னு. இங்க பாருங்க சித்தார்த், நேத்து அந்த ஜெகதீஷ் வர்மாவும் அவரோட மனைவி சுஷ்மாவும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை. அப்ப அவங்க காரணமா இருக்க மாட்டாங்க. அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி நமக்கு கஷ்டத்தை உண்டாக்கணும்னு யார் நினைக்கிறாங்க? அது யாரா இருப்பாங்க? நீங்களா? இது உன்னுடைய உங்களுக்கு அடிபட்டிருக்கு, அதை சாதாரணமா விட முடியுமா? நீங்க மனுஷன். கஷ்டமா இருக்கா? இனிமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன்ல மருந்தோட சேர்த்து பாபாவோட விபூதியும் இருக்கு. அந்த விபூதியால உன்னோட சக்தி எல்லாமே பலகீனமா ஆயிடும். ரோஹிணி, சீமா அக்கா, இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன மயக்கமாக்கி இந்த வீட்டுல உள்ளவங்க முன்னாடி என்னென்ன நாடகம் ஆடி இருக்காங்கன்னு தெரியல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன ஜெயிச்சிடலாம்னா முடியாது. அந்த மாதிரி என்னைக்குமே நடக்காது. என்ன தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல.
நீங்க செஞ்ச காரியத்துக்கு அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் தண்டனை நிச்சயமா கிடைக்கும். ஒரு நாகத்து மேல கால் வைக்கிறதுக்கான விளைவு என்னங்கறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களை சும்மா விட மாட்டேன்.